கையெழுத்தே இல்ல. ஆட்சிக்கு வந்து எடப்பாடி, கட்சிக்கு வந்து ஓபிஎஸ். நீங்க ஏன் உள்ள வந்து சொருகுறீங்க? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் சொருகுனீங்க? அண்ணே ஆட்சியில அவர் இருக்கிறாருன்னே, கட்சிக்காரவங்க டச் இல்லாம போயிருமுனே. அப்புறம் ஒரு முதலமைச்சரா இருந்து கட்சிக்காரங்களுடைய டச் இருந்தா தானே நம்ம தொண்டர்களுடைய தொடர்பு பெருகப்படும் அப்படின்னு ஏன் வந்து உள்ள வந்து ஒட்டுனீங்க? அன்னைக்கே வந்து ஆட்சி என்னோட கட்சி என்னோடன்னு அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிருக்கும்ல. சரி, ஏன் அந்த குழப்பத்தையே அன்னைக்கு உருவாக்குனீங்க? சரி, ஆட்சி அவர்கிட்ட கட்சி உங்களுக்கு. ஆமா, 21 சட்டமன்ற தேர்தல். ஆமா தானே? நீங்க வந்து திரு மூர்த்தி அவர்கள் எதிர்த்து நின்னீங்க. ஆமா ஆமா. ஏதாவது தமிழ்நாடு முழுக்கமான பிரச்சாரத்தை திரு ஓபிஎஸ் கண்டெஸ்ட் பண்ணாரா? போனாரா? விருப்பம் ராஜன் செல்லப்பாக்கு வந்தாரு, எனக்கு வந்தாரு, மாணிக்கத்துக்கு வந்தாரு, டவுன் எல்லா இடத்துல. ஒன்னு தெரிஞ்சுக்கிறவா, ஓபிஎஸ் என்ன கார்னர் பண்ற வேலையை மட்டும்தான் இவங்க செஞ்சாங்க. இவங்களோட அசைன்மெண்ட்டே நீங்க மதுரையிலேயே தோத்த யாரா தெரியுங்களா? யாரால? ஓபிஎஸ் முன்னாடி போன 3 பேரும் தோத்துட்டோம். மாணிக்கம், எஸ்.எஸ். சரவணன், கோபாலகிருஷ்ணன் 3 பேரும் தோத்துட்டோம். நீங்க சிம்பிளான விஷயம், ஓபிஎஸ் கொடுத்த சீட்டு மினிமம் சீட்டு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சீட்டுக்கு 10 பேருக்கு யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா உண்டு. மிச்சம் எல்லாமே இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க.